சாட்டர்டே ரெசிபீஸ் கிச்சனில் பீக்கங்காய் வச்சு ஒரு சூப்பரான பீக்கங்காய் முட்டை பொரியல் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். 2 பீக்கங்காயை தோல் சீச்சிட்டு வாஷ் பண்ணிவிட்டு பொடிப்பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பீக்கங்காய் வாங்கும்போதே தோலை சுரண்டி பார்த்து கசப்புத்தன்மை இல்லாமல் வாங்கிக்கோங்க. பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 1/2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டு பொன்னிறமானதும் 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு, 3 வரமிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு 100 கிராம் சின்ன வெங்காயத்தை பொடிப்பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு தக்காளி பழத்தையும் பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ரெசிபி தண்ணியில் உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்க பீக்கங்காய் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு நல்லா வதக்கிடுங்க. தண்ணி எதுவுமே ஊற்ற வேணாம். இதை அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வேக விட்டுருங்க. 5 மினிட்ஸ் கழிச்சு பாருங்கள், நல்லா பீக்கங்காய் வெந்திருக்கும். இதில் தண்ணி ஊற்றாமே இவ்வளோ தண்ணி இருக்குது. இது கூட மிளகாத்தூள் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிவிட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டு இந்த தண்ணிலாம் வற்றுனதும் 4 முட்டையை உடச்சி ஊற்றிடலாம். முட்டை பிடிக்காதவங்க அப்படியே இது கூட மிளகுத்தூள் தூவி விட்டு ஒயிட் ரைஸில் சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ இந்த முட்டையை நல்லா பரட்டி விட்டு குக் பண்ணிவிட்டு இது கூட 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பரான பீக்கங்காய் முட்டை பொரியல் ரெடி. ஒயிட் ரைஸோட வச்சு பசஞ்சு சாப்பிட்டாலே சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி நம்மளோட சாட்டர்டே ரெசிபிஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.